ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சென்னை ராஜாஜி சாலை, இது தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் செக்ரட்டரியேட் பார்க் இருக்கு இல்லையா, அங்கேயே வந்துட்டு நாங்கள் வந்து பெருநாளுக்கு வந்து போயிருந்தோம். காலையில் வந்து ஒரு 12 மணி, செம்ம வெயில். அந்த வெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு பையன் கூப்பிட்டான்ட்டு வந்து வெளியே வந்துட்டோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம போகிற இடம் எல்லாம், அதாவது அந்த தலைமைச் செயலகம் ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த தலைமைச் செயலகத்துக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இந்த பார்க் வந்துட்டு இருக்குது. என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்துட்டு நாங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு 2 வீலரை உள்ள என்ட்ரன்ஸ் ஆன உடனே இந்த ஃப்ளவர் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருந்தது. முன்னையும் வந்துட்டு நாங்கள் போயிருக்கோம், பட் இந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ளவர் வந்து இல்லை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து இந்த சீசன் போல், அதனால் வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து பூத்து இருந்துச்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 என்ட்ரன்ஸ் வந்து இருந்துச்சு. இது வந்து இந்த செம்மொழி பூங்காவில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செங்கல் செட்டப்பில் வந்துட்டு இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. பட் அதை விட கூட பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது வந்து இதை விட ரொம்ப பெரிய பார்க்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பெரிய பார்க்கு தான். இதில் வந்து வாக்கிங்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து நம்ம இங்கேருந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் இல்லாட்டி வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வந்துட்டு ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பார்க்கு தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து அந்த என்ட்ரன்ஸில் அந்த பூ பார்த்திங்க இல்லையா, அந்த இடத்துக்கும் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, போஸ்ட் வெட்டிங் ஷூட்டு, ஷார்ட் ஃபிலிமு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு இங்கே வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. எப்போதுமே நாங்கள் போகும்போது இன்றைக்குமே ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மரம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மரத்தில் ஒரு சின்ன இலை கூட இல்லை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ தான். ஒரு மாதிரி வந்து லைட் வயலட் கலரில் இந்த மாதிரி மரம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்துச்சு. அழகாக இருந்தது இந்த பூ பார்க்குறதுக்கு. ஒரே ஒரு குருவி கூடு மட்டும் மேலே வந்து அந்த மரத்தில் வந்து கட்டியிருந்தது. இது வந்து ஃபாரினில் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி அந்த ரோடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் வீடியோஸில் எல்லாமே. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இதை பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே வந்து ஒரு 2 பசங்க வந்து நான் போன டைமில் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம கொடைக்கானல் அந்த நீட்டமாக மரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி நீட்டமாக மரம் இருந்துச்சு. அதில் கூட வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாஞ்சிட்டு நின்றுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு போகும்போதே தூரத்துலேருந்து இந்த மரத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உடனே இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பண்ணிடணும், ஒரு சின்னதாக ஒரு லாக் பண்ணிடணும்னு நினச்சேன். பட் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்களா போக மாட்டாங்களான்ற ஒரு டவுட்லேயே தான் வந்துட்டு போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மரம், அதுக்கப்புறமேட்டு அந்த என்ட்ரன்ஸ், இது 2யும் தான் சுற்றி வளைச்சி பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னா இந்த மரம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். மரம்னு கூட சொல்ல முடியல, அவ்வளோ பூக்கள் தான் எல்லாமே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எந்நேரமும் பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து பூ வந்து விழுந்துக்கிட்டே இருந்துச்சு, உதிர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்களா அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஈத் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருந்தாங்க. மற்ற பசங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருமே வந்து வருவாங்க. ஃபேமிலிஸ் வருவாங்க, சிங்கிள்ஸ் வருவாங்க. அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு அந்த சைடு இருப்பாங்க இல்லையா, அங்கே ரோட் சைடு உள்ள பீப்புள்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து மரத்தில் ஊஞ்சல்லாம் கட்டி வந்து ஆடிட்டு இருந்தாங்க சின்ன பசங்க, குட்டி பசங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி அங்கங்கே வந்து பூங்கொத்தை நட்டு வச்ச மாதிரி இந்த ஃப்ளாஸும் வந்துட்டு இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே டிசம்பர் பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது டிசம்பர் பூ வந்து இல்லை. ஆனால் அதே மாதிரி அதே கலரில் தான் வந்துட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இந்த வயலட் கலர், லைட் வயலட் கலர், பர்பிள் கலர், இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் வந்து பூக்களில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா நேச்சர் பொறுத்தளவுக்கு மரம், செடி, கொடி, பூ,
புல் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வந்து ரொம்ப வந்து விரும்பி பார்ப்பேன், ரசிப்பேன். அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த பார்க்குக்கு போன இடம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ்க்காக நான் கொஞ்ச நேரம் வந்து அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூழாங்கல்லாம் போட்டு நடக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து இந்த பார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் அப்படிங்கிறதுனால அடிக்கடிலாம் வந்து போக மாட்டோம். எப்போயாவது தான் வந்துட்டு போவோம். ஒன்லி வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைச்சது அப்படின்னா போவோம். நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வாக்கிங்க்காக வந்து போயிருந்தேன். ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock வந்து போயிருந்தேன். ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஈவினிங் போனோம் அப்படின்னா அந்த மரம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த இயற்கை காற்று, அதுக்கப்புறமேட்டு அந்த ஈவினிங் டைமில் இருக்கிற அந்த ஒரு ரிலாக்ஸேஷன், அதோடு நம்ம போகிற வாக்கிங், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இங்கே அந்த ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து இருந்துச்சு. இங்கே வாக்கிங் போகிறதுக்கு, ஜாக்கிங் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட்டபுளான ஒரு இடம். ரொம்ப வந்து லாங்கான ஒரு இடம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பயம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா பக்கத்துலேயே போலீஸ் வந்து நிறையா பேர் இருப்பாங்க. ஏன்னா தலைமைச் செயலகம் இங்கே இருக்குது இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கேயும் வந்து போலீஸ் இருப்பாங்க. இந்த பார்க்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்க் ஹென்ட்டில் வந்துட்டு போலீஸ் வந்து எப்போதுமே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து க்ளீனாக வந்து இருக்கும். எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அதனால் வந்து பார்க் எப்போதுமே வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. குப்பைங்க அது இதுன்னு எதுவுமே இருக்காது. அவ்வளோ பெரிய பார்க்கு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்நேரமும் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்பை தொட்டி வந்துட்டு இருக்கும். அங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்து போட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பார்க் தான். அதே மாதிரி எந்நேரமும் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இதை வந்து யார் வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வருவாங்க. வந்து இங்கே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க, நிறைய வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு இங்கே வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற பூங்கா மாதிரி வந்து இந்த லவ்வர்ஸ் இது அப்படிலாம் வந்துட்டு அதிகமாக வந்து இருக்காது. பட் இருப்பாங்க, பட் மோஸ்ட்லி அதிகமாக வந்து இருக்காது. இங்கே பார்த்திங்களா, ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாருமே வந்து இங்கே ரிலாக்ஸாக வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பற்றி பேசணும்னு நம்ம பேசிகிட்டே போகலாம். இந்த பார்க் வந்துட்டு அவ்வளோ வந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக ஒரு பார்க்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த லாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.